செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுகவினுடைய கதாநாயகன் என சொல்லப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகளை துவங்க இருக்கிறார்கள். வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க பயணித்து 234 தொகுதிகளும் பயணித்து அனைத்து மாவட்டங்கள் மற்றும் தொகுதி வாரியாக சென்று அங்கு பொதுமக்கள், தொழில் முனைவோர், விவசாயிகள், நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு அனைத்து மாவட்டங்களிலும் தனித்தனியாக பிரித்து தற்போது 12 பேர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12 பேரில் 3 பேர் 234 தொகுதியிலும் தனித்தனியாக பயணிப்பார்கள். அவர்கள் அனைவரும் அந்தந்த மக்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கும் தேவைகளின் அடிப்படையில் அறிக்கை தயார் செய்து அதை தலைமையிடம் ஒப்படைப்பார்கள். வருகின்ற பிப்ரவரி முதல் வாரத்தில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் இந்த குழு தனது பயணத்தை துவங்குகிறது. தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் 12 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12 பேரும் 3 குழுக்களாக தனித்தனியே பயணித்து அனைத்து மாவட்டங்கள் மற்றும் தொகுதி வாரியாக செல்வார்கள். அப்போது அங்கிருக்கக்கூடிய தொழில் முனைவர்களையும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் ஒரு அறிக்கை, அதாவது மக்களே தங்களுடைய கோரிக்கையை கூறி மக்களுக்காக ஒரு அறிக்கையை தயார் செய்யும் பணியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி இந்த குழு தமிழகம் முழுக்க பயணிக்க இருக்கிறார்கள். திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே போல பயணித்து ஒரு அறிக்கையை திமுக தலைமையிடம் கொடுத்து அதைத்தான் அப்படியே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையிலே திமுகவினுடைய மிக முக்கியமாக பார்க்கப்படும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழு வருகின்ற 9ஆம் தேதி தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் பயணிக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி.